ஹாய் கைஸ், வெல்கம் டு போக்கியங் தமிழ். நம்ம போக்கிமான் சீரீஸே ஒரு சூப்பரான சீரீஸ் தான். அந்த சீரீஸில் வர எல்லாரும் அவங்க போக்கிமான் கூட அவங்களோட கோலை நிறைவேற்றதுக்காக ஜேர்னிலாம் பண்ணுவாங்க. எவ்வளோ வண்டர்ஃபுல்லான போக்கிமான் ட்ரெயினர்ஸ் வண்டர்ஃபுல்லான போக்கிமான் கூட நல்லா ஜெர்னி பண்ணாலும், ஆனால் இப்படி ஒரு கேரக்டரும் இருக்காங்க. அவங்க கோலை நிறைவேற்றுறேன்னு பேரில் அந்த கோலை நிறைவேற்றுற பாதையிலே இல்லாமல் அவங்க கோலை நிறைவேற்றுற மாதிரி போய் ஒரு வாட்டி கூட நிறைவேற்றிருக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய மிஷின் கொண்டு வந்தாலும் அவங்க போடுற பிளானால எப்போவுமே தோற்றுட்டு தான் இருப்பாங்க. என்னதான் அவங்க எவ்வளோ நல்லா திட்டம் போட்டாலும், எவ்வளோ பெரிய மிஷின் கொண்டு வந்தாலும் அவங்க கோல் நிறைவேறாது. அப்புறம் அவங்கக்கிட்ட போக்கிமான் கூட ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ஒழுங்காக போக்கிமான் கூட ட்ரெயின் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ மோசமான கேரக்டர் வேறு யார்? நம்ம டீம் ராக்கெட் ட்ரியோ தான். நம்ம ஜெஸ்ஸி ஜேம்ஸ் மியாத்து இருக்க டீம் தான். ஆனால் இப்போ அவங்க நிறைய அற்புதமான வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்கும். இந்த வாய்ப்பை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க நினச்சதோட பணக்காரங்களாகவே மாறிருக்கலாம். அவங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ண நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கும். அந்த மாதிரி வாய்ப்புகளை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டீம் ராக்கெட்டில் இருக்க 3 பேருக்குமே தனித்தனியாக வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை தனித்தனியாக பார்க்கல. இப்போ ஃபஸ்ட்டு மியாத்துக்கு கிடைச்ச வாய்ப்பை பார்ப்போம். இப்போ நம்ம மியாத்து டீம் ராக்கெட்டில் இருக்க மியாத்தோட ரொம்ப ஸ்பெஷலான மியாத்தும் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அதால் பேச முடியும். எந்த போக்கிமானாலே பேச முடியாத மாதிரி அது பேசும். இந்த மியாத்து எதுக்கு பேச கற்றுக்குச்சின்னு ஒரு மியூத்தின்னு ஒரு போக்கிமான் இருக்கும். அந்த மியூத்தியோட போக்கிமானை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இது பேச கற்றுக்கும். ஏன்னா அந்த மியூத்தி ஒரு பணக்கார போக்கிமானாக இருக்கும். இந்த மியாத்து ஒரு சாதாரண மியாத் தானே, அதை இம்ப்ரெஸ் பண்ணது தானே ஒரு ஸ்பெஷலான மியாத்தாக மாறும். ஆனால் ஸ்பெஷலான மியாத்தாக மாறியதையும் இது டீம் ராக்கெட்டில் சேர்ந்து அதுக்கு எதுவுமே கிடச்சிருக்காது. ஆனால் ஒன்று, போக்கிமான் ஃபேன்ஸ்க்கு போக்கிமான் பேசுறது புரியாது. இது டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த மியாத்து தேவைப்படும். மற்றபடி எதுக்கு இந்த மியாத்தை இந்த தேவைப்படுறது டீம் ராக்கெட்டுக்கு இல்லை, நம்ம ஆஷ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு இந்த மியாத் தேவை. ஆனால் டீம் ராக்கெட்டோட அற்புதமான வாய்ப்பு மியாவுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன வாய்ப்புன்னு இப்போ வாங்க பார்த்துடலாம். நம்ம மியாவுக்கு ஒரு சின்ன வயசில் ஒரு மியாத்து கேங்கு கூட தான் வாழும். அந்த கேங்கில் கோவஸ்ட் யங் மியாத்துன்னு ஒரு எபிசோடில் திரும்ப சேர்கிறதுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த வாட்டி அந்த மியாத்து டீம் ராக்கெட்டில் சேர்ந்ததுனால அந்த கேங்கில் சேர்ந்துருக்காது. அதான் அதோட பண்ண பெரிய தப்பு. நம்ம மியூத்தி அந்த கேங்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம மியாத்து அந்த கேங்கில் சேர்ந்ததுன்னா மியூத்தி கூடயே வாழ்ந்துருக்கு. ஆனால் அந்த மியூத்தி ஏதோ ஆவத்துன்னு மியாத்திட்ட சொல்லு. மியாத்து அந்த மியூத்திக்காக அந்த பர்ஷனே போட்டு தள்ளியிருக்கோம். ஆனால் அந்த டைமில் அந்த மியூத்தி அந்த பர்ஷன் கூட தான் இருந்திருக்கும். அப்போ கூட நம்ம மியாத்திட்ட வந்திருக்காது. அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன சொல்லிச்சோ அதான் அந்த டைமை சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம மியாத்தை காப்பாற்ற ஜெஸ்ஸியும் ஜேம்ஸும் வந்திருப்பாங்க. நம்ம ஜெஸ்ஸி அண்ட் ஜேம்ஸ் மியாத்தை காப்பாற்ற வந்ததுனால அந்த பர்ஷனை விட்டுட்டு நம்ம மியாத் ஜெஸ்ஸி ஜேம்ஸ் கூட வந்திருக்கோம். இப்போ மட்டும் நம்ம மியாத் ஜெஸ்ஸி ஜேம்ஸ்க்கு குட் பை சொல்லிவிட்டு அந்த பர்ஷன் கூடயே வாழ முடிவு எடுத்ததுன்னா அப்போ அந்த மியாத் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும் அதோட லைஃப்பில். அப்புறம் நம்ம டிபி டைனமைட் பேட்டில் எபிசோடில் நம்ம மியாவுக்கு நூடுல்ஸ் கடையில் வேலை பார்க்குற வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த வாய்ப்பில் கூட நம்ம ஜெஸ்ஸி ஜேம்ஸ்க்காக அது திரும்ப வந்திருக்கும். ஏன்னா இந்த வாட்டி நூடுல்ஸ் கடையில் இருந்தால் அதோட லைஃப் முன்னோட நல்லா இருக்கும். அது நூடுல்ஸ்லாம் நல்லா பண்ணும். ஒரு டேலண்டடான மியாவுத்து. அந்த மியாவுத்து அந்த நூடுல்ஸ் கடையில் சேர்ந்தால் அதோட லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம மியாவுக்கு அங்கே நல்லா ட்ரைனிங் பண்ணியிருக்கு. நம்ம மியாவுக்கு தெரிஞ்ச 4 அட்டாக் தான். அது என்னென்னா ஃபியூரி ஸ்வைப், ஸ்க்ராட்ச், பைட்டு, அதுக்கப்புறம் நைட் ஸ்லாஷ். இந்த அட்டாக் தான் மியாவுக்கே தெரியும். அது அட்டாக் ரொம்ப கம்மியாக தான் தெரியும். அது வீக்கான அட்டாக் தான் தெரியும். ஆனால் பேட்டிலெலாம் கலந்துக்க முடியாது. நூடுல்ஸ் கடையில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகே, மியாத்தை பற்றி பார்த்தா இப்போ நம்ம ஜெஸ்ஸியோட வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பற்றி பார்க்கலாம். நம்ம ஜெஸ்ஸிக்கு ஒரு போக்கிமான் நர்ஸ் ஆகணும்னு தான் ஆசை. அதனால் நர்சரி ஸ்கூல்லலாம் படிப்பா. ஆனால் நர்சரி ஸ்கூல்லேருந்து அவள் கிராஜுவேட் ஆகிருக்க மாட்டாள். நர்சரி ஸ்கூல்லேருந்து கிராஜுவேட் ஆகாதனால தான் அவள் டீம் ராக்கெட்லேயே சேருவாள். நம்ம போக்கிமான் எக்ஸ்வையில் ஒரு எபிசோடில் நம்ம ஜெஸ்ஸி நம்ம மியாவத்தையும் ஜேம்ஸையும் பிரிஞ்சு தனியாக வந்துடுவா. அப்போ நம்ம டாக்டர் ஒயிட்டுன்னு ஒருத்தர் நம்ம ஜெஸ்ஸியை காப்பாற்றுவார். அப்புறம் ஜெஸ்ஸிக்கு அந்த டாக்டர் ஒயிட்டு கூட இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நம்ம ஜெஸ்ஸி நினச்சா டாக்டர் ஒயிட்டு கூட இருந்திருக்கலாம். ஆனால் டாக்டர் ஒயிட்டுக்கு ஜெஸ்ஸியோட இன்னொரு பொண்ணை கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு ஜெஸ்ஸி கோபமாயிட்டு அப்போ வந்திருப்பா. அப்போ வாபாஃபெட்டுக்கும் அங்கே ஒரு ஃபேமிலி இருக்கும். அப்போ ஜெஸ்ஸியும் நல்லா இருந்துருக்கலாம், வாபாஃபெட்டும் நல்லா இருந்திருக்கலாம். நம்ம டாக்டர் ஒயிட்டுக்கு ஜெஸ்ஸி கூட இருந்ததுனால எந்த ப்ராப்ளமும் இருந்திருக்காரு. நம்ம ஜெஸ்ஸி மட்டும் இப்போ கோவப்பட்டு டாக்டர் ஒயிட்டை விட்டு டீம் ராக்கெட்டுக்கு திரும்ப போகாமல் தான் ப்ராப்ளம் வந்திருக்காது. அப்புறம் ஜேம்ஸும் மியாத்துக்கும் கூட ஜெஸ்ஸி இங்கே கூட இருந்ததுனால அவங்க விட்டு போகலான்னு முடிவு தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஜெஸ்ஸிக்கு அருமையான வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஆனால் டீம் ராக்கெட் கூட வந்துடுவா நம்ம மியாத்து மாதிரியே. நம்ம சினோ ரீஜனில் ஜெசலினா நேமில் ஜெஸ்ஸி இருந்திருப்பா. ஒரு வாட்டி நம்ம மியாத்து நூடுல்ஸ் கடமை வைக்கும் போது நம்ம ஜெஸ்ஸி கோஆர்டினேட்டராகவே இருந்துடலாமான்னு முடிவு எடுப்பா. ஏன்னா அதே மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். அப்போ ஜெசலினா கொஞ்சம் பாப்புலரான கேரக்டர் தான். அப்போ அவளுக்கு ஃபுட்டெல்லாம் கிடச்சிருக்கும். அந்த மாதிரியே இருந்தால் கூட கொஞ்சம் கேத. அதே மாதிரி டீம் ராக்கெட் விட்டு நம்ம ஜெஸ்ஸி ஒரு கோஆர்டினேட்டராக மாதிரி அங்கே சினோ ரீஜன்லேயே இருந்திருக்கலாம். ஜேம்ஸும் மியாத்து வேறு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜேம்ஸை பற்றி பார்க்கலாம். நம்ம ஜேம்ஸ் எதுக்காக டீம் ராக்கெட் விட்டு வந்தான்னு சொல்கிறது முன்னாடி உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜேம்ஸ் ஒரு மிகப்பெரிய பணக்காரன்.
இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்காத நம்ம ஜேம்ஸோட வீடு இவ்வளோ பெரிய வீடு பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய வீட்டில் தான் ஜேம்ஸ் சின்ன வயசில் தங்குவான். இவ்வளோ பெரிய வீடு விட்டு எதுக்கு வந்தானா, அது ஜெஸ்ஸி பெல்லான்னு ஒரு பொண்ணால தான். இந்த பொண்ணு விட்டு ஏன் வந்தானே, இந்த பொண்ணு ரொம்ப கெட்ட பொண்ணு. ஜேம்ஸ் மாதிரி இந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய பணக்காரி. அதனால இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்க உங்கள் வீட்டில் எல்லோரும் ஓகேன்ருவாங்க. ஆனால் ஜேம்ஸ் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது ஒரு கிஃப்ட் கொண்டு வரும். அப்போ தான் தெரியும் ஜெசிபெல்லா ரொம்ப பணக்காரி அப்புறம் கெட்ட பொண்ணுன்னு. அந்த ஜெசிபெல்லா விட்டு வரதுக்கு தான் வீட்டை விட்டே வந்திருப்பான். நம்ம ஜேம்ஸ்க்கு அவன் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவ்வளோ பெரிய வாய்ப்பெல்லாம் கிடச்சிருக்காது. அவன் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அவன் டீம் ராக்கெட்டை வந்திருப்பான். இப்போ பேக் போனால் அவங்க வந்து லைஃப் ஆகுது. இப்போ நம்ம ஜேம்ஸ்க்கு டீம் ராக்கெட் இருக்கிறத விட அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம டீம் ராக்கெட்லேயே மற்றவங்க கூட போய் சேர்ந்துட்டா கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருக்குது. நம்ம கேசடி கூட நம்ம ஜேம்ஸ்க்கு பொக்கிமான் ஜேர்னிஸில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி இருந்தால் அவன் லைஃப்க்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்க முடியாது. ஏன்னா அவங்க இருக்கல வாய்ப்பு கிடைக்கவே இல்லை கைஸ். ஏன்னா அவன் வந்து ஒரு 2-3 நாள் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் மார்பேக்கு எல்லாமே சாப்பிட்டுறான். அதனால கேசடி அவனை துரத்தி விட்ருப்பான். இது ஒன்றும் வாய்ப்பு இல்லை கைஸ். கேசடி அவனை துரத்தி விட்ருவான். நம்ம டீம் ராக்கெட் போக்கிமான் நேம் டு மாஸ்டர் எபிசோட் 11 நம்ம ஜேம்ஸ் வந்து டீம் ராக்கெட் வந்து சாப்பாடு போடுற இடத்துல செஃப்பாக இருப்போம். நம்ம டீம் ராக்கெட்டில் இருக்கவங்க என்ன கேக் ஆர்டர் பண்ணுறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கறது ஜேம்ஸோட வேலை. அப்போ இதுவும் அவன் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுற வேலைன்னா இதுவும் இல்லை. நம்ம ஜேம்ஸ்க்கு லைஃபை இம்ப்ரூவ் பண்ணுற வேலை எதுவும் கிடச்சிருக்காது. எனக்கு என்னமோ நம்ம ஜேம்ஸ்க்காக தான் நம்ம டீம் ராக்கெட் வந்து ஜெஸ்ஸியும் மியாவையும் கூட வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜேம்ஸ்க்கு வாய்ப்பே கிடச்சிருக்காது. அவன் லைஃப் நல்லா இருக்குன்னா அவன் டீம் ராக்கெட்டில் இருக்க மற்றவங்ககிட்ட போய் வேலை செய்யணும். அதான் ஒரே வழி அவனுக்கு. நான் 6 நிமிஷம் 35 செகண்ட்லேயே என்ன தடவை சொல்லியிருப்பேன். அவங்க எல்லோரும் தனித்தனியாக பிரிஞ்சு அவங்க லைஃப் எவ்வளோ நல்லாயிருக்கும் தான் சொல்லியிருப்பேன். அவங்க 3 பேரும் ஒன்றா இருந்தால் அதோட நல்லாயிருக்கும். அது இனிமேல் தான் சொல்ல போகிறேன். அவங்க 3 பேரும் அவங்க லைஃப்பில் பண்ணுற பெரிய தப்பே என்னதுன்னா அவங்க ஆஷோட போக்கிமானை பிடிக்கணும்னு நினைக்கிறது தான். இப்போ நம்ம ஆஷ் ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆனதுக்கப்புறம் கூட அவன் பிகாச்சுவை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்களே. நம்ம ஆஷ் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ட்ரெயினரை பிடிக்க முயற்சி பண்ணுறதுனால தான் அவங்க எப்போவுமே தோத்துட்டே இருக்காங்க. நம்ம டீம் ராக்கெட் ட்ரெயினர் ஆஷ் போக்கிமான் தவிர மற்ற போக்கிமான் பிடிக்க முயற்சி பண்ணும்போது நம்ம பிகாச்சோட தண்டர் ஷாக் மூலமாக அவங்க பண்ண கவிடுவாங்க. அதான் அவங்க பண்ணுற பெரிய தப்பு. இப்போ நம்ம ஆஷோட பிகாச்சு இல்லாத டைமில் அவங்க வந்து பிடிச்சிருக்கலாம். இப்போ ஆஷோ பிகாச்சு அவங்க ட்ராவல் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு போனோடனே அவங்க அந்த போக்கிமான் பிடிச்சிட்டு போய் காட்டியிருக்கலாம். இந்த விஷயத்த பண்ணால் அவங்க லைஃபே நல்லா இருந்திருக்கும். அவங்க டீம் ராக்கெட் மாதிரி மாறி இருக்கலாம். இதுதான் அங்கே இந்த வேவை மட்டும் ஃபாலோ பண்ணினா டீம் ராக்கெட் அவங்க லைஃபே நல்லா இருந்திருக்கும். நம்ம போக்கிமானோட லாஸ்ட் சீரிஸ் சேம் டு போக்கிமான் மாஸ்டரோட எபிசோட் என்ன நம்ம டீம் ராக்கெட்டுக்கு எல்லாம் போக்கிமானும் கிடைக்கும். அதை வச்சு ஆஷ் பிகாச்சு பிடிக்க ஒரு சூப்பரான பிளான் போடுவாங்க. ஆனால் அந்த பிளான் கூட ஃபெயிலியர் இருக்குது. ஏன்னா நம்மளோட ஹீரோவான ஆஷ்ட்டு எதுவும் ஒர்க் ஆகாதுல்ல. அதே இப்போ நம்ம ஆஷ் விட்டு போனால் அவங்க லைஃபே நல்லா இருந்திருக்கும் காய்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோவில் தான் இந்த வீடியோ நம்ம டீம் ராக்கெட்டை பற்றி தான் சொல்லியிருப்போம். வழக்கமாக எல்லா வீடியோ ஆஷ் கேஜம் பற்றி தானே இருக்குது. இந்த வீடியோ நம்ம டீம் ராக்கெட்டை பற்றி தான் இருக்கும். நிறைய பேர் நம்ம எப்போ பாரு நம்ம டீம் ராக்கெட் தோத்துட்டே இருக்காங்க. நிறைய பேர் டீம் ராக்கெட்டை பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ டீம் ராக்கெட் பற்றி இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன். டீம் ராக்கெட்டை பற்றி ஒழுங்காக ட்ரைனிங் பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கு வந்து என்ன மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு எதாவது கோவமாக இருந்துச்சுன்னா என்ன மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு எல்லா வீடியோஸும் இதே மாதிரி போக்கிமான் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வேணும்னா உடனே போக்கியாங் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போக்கியாங் தமிழ் போக்கிமான் ஃபேன்ஸ் இருக்கிற இடம். உடனே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி எங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். இந்த வீடியோ தான் என்னோடய சேனலில் 2024 கடைசி வீடியோ காய்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.